வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அழகு அழகு சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மதியோட அம்மா அப்பா வீட்டில் இருக்கவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் மிஸ்டர் ராகவனும் மிஸ்ஸஸ் ராகவனும் பண்ணுற அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க கூப்பிட்டா நாங்கள் உடனே வந்துடணுமா அப்படின்றவங்க பாக்யராஜ் கிட்ட சொல்லி நண்டு சிண்டு எறா மீன் நத்தை அப்படின்னு அத்தனையும் சாப்பிட்ணுன்னு இருக்கு, எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறாங்க. அப்பாடா, இன்னைக்கு லஞ்ச் சமைக்கிறதுலேருந்து விடுதலைன்னு நினச்ச மலருக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி இருக்கு. வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறாங்க. ஒரு வழியா மதி, சுரேஷ், மலர், பாக்யராஜ், குழந்தை, ஸ்ருதின்னு 6 பேர் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. மலர் வேலையை முடிச்சுட்டு ரெடியாக ரொம்பவே சிரமப்படுறாங்க. மதி ஹெல்ப்புக்கு ராகவியோட தலையை பின்னி ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. முன்னாடி போக சொல்லியும் இல்லை வாங்க சேர்ந்து போகலாம், நாங்கள் முன்னாடி போயிட்டா அவங்கள அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு மதி பிடிவாதமா சேர்ந்து தான் போகணுன்ற முடிவோடு இருக்காங்க. மதி குழந்தைய கூட்டிட்டு தலை பின்னி விட்டுக்கிட்டு இருக்க சுரேஷ் ஃப்ரெஷ்அப் ஆகி வர்றாரு. வழக்கம் போல முகம் தொடச்சிட்டு டவலை பெட்ல போட அவர் வந்ததை பார்த்துட்டு சித்தப்பா நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களான்னு கேட்குறாங்க குழந்தை. நான் ரெடி ஆயிட்டேன் குட்டிமா, இந்த ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. குழந்தையும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்றாங்க. நாம எங்கே போகிறோம் சித்தி அப்படின்னு ராகவி கேட்க எங்கள் வீட்டுக்குங்கிறாங்க மதி. இதுவும் உங்கள் வீடு தானே அப்படின்னு ராகவி கேட்க ஆமான்னு சிரிக்கிறாங்க மதி. அது என் அம்மா வீடு இதுன்னு ஆரம்பிக்கிறவங்க அப்படியே நிறுத்திக்க சுரேஷ் திரும்பி பார்க்குறாரு. கொஞ்சம் சுதாரிக்கிறவங்க இது நாம எல்லாரும் இருக்கிற வீடுன்னு முடிச்சிடுறாங்க. சித்தப்பான்னு ராகவி கூப்பிட அப்படிங்கிறாரு சுரேஷ். நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க போயிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலையை சீவிட்டு இருக்காரு. பர்ஃப்யூம் அடிச்சுட்டு இருக்காரு. சித்தப்பா எனக்கு அப்படின்னு ராகவி கேட்க தரேன்டா அப்படின்னு லைட்டா குழந்தைக்கும் ப்ரெஸ் பண்ணி விடுறாரு. அப்படியே கொஞ்சம் மதி மேல பட்டுட சாரிங்கிறாரு. உங்க ஷர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கல்லன்னு ராகவி கேட்க ஆமா கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்ல உட்கார்றாரு சுரேஷ். நல்லா இருக்குன்னு நான் சொன்னேனா அப்படின்னு குழந்தை கேட்க ஆமா நீ சொன்னேங்கிறாரு. அப்ப என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு ராகவி கேட்க சாரிடா, ஓன் ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற சுரேஷ் மதிய ஒரு பார்வை பார்த்துட்டு ஆனால் இன்னைக்கு ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்குறாங்க ராகவி. இந்த ட்ரெஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்க ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குடா, 5 ஸ்டார் ஹோட்டலில் டின்னருக்கு போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கு. இப்போ நாம் போக போகிறது கிராண்டான இடமெல்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரணமான இடம், ரொம்ப மொக்கையான ஒரு வீடு அப்படின்னு சுரேஷ் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க தலை பின்னி விட்டு முடிச்சிருந்த மதி பயங்கர டென்ஷனோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மொக்கையான வீட்டுக்கு இவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படிங்கிறாரு சுரேஷ். உடனே மதி ராகவியை தன் பக்கமா திருப்பி பாப்பா அது மொக்கையான வீடெல்லாம் இல்லை, அதுவும் ரொம்ப நல்ல வீடு தான், அங்க உனக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு சித்தி இருக்காங்க அப்படின்னு மதி சொல்ல இன்னொரு சித்தியா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க ராகவி. ஆமா, அங்க எல்லாருமே ரொம்ப ஜாலி டைப்பு, பாட்டி சூப்பரா சமைப்பாங்க, தாத்தா காமெடி கதையெல்லாம் சொல்லுவாரு, சித்தி உன் கூட ஜாலியா விளையாடுவாங்க, அங்க மன்னர் ஆட்சியெல்லாம் கிடையாது பாப்பா, எல்லாரும் நார்மலா இருப்பாங்க, ஒருத்தரை பார்த்து வீடே பயந்து நடுங்கிக்கிட்டெல்லாம் இருக்காது அப்படின்னு சுரேஷ் ஒன்னு சொன்னதுக்கு 9 சொல்லி வச்சு செய்யறாங்க மதி. மன்னராட்சினா என்னன்னு கேக்குறாங்க குழந்தை. மன்னராட்சினா என்னன்னா சித்தி உனக்கு அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னு சுரேஷை பார்த்துட்டு நக்கலா சொல்றாங்க மதி. ஆமாம், இவங்க வீட்டில் தான் எல்லாரும் நார்மலாக இருப்பாங்க, மற்ற வீட்டிலலாம் அப்நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல நான் பார்த்த மற்ற வீட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என் வீடு ரொம்ப நார்மல் தான் பாப்பா, ஆனால் அங்கே இருக்கிற நார்மல் மனுஷங்களையே மோசமாக முடிவெடுக்க வைக்கிற பவர்லாம் இங்கே தான் சிலருக்கு இருக்கு அப்படின்னு சர்க்காஸ்டிக்கா வச்சு வாங்குறாங்க மதி. ஐயோ நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு குழந்தை சொல்ல நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் பாப்பா. சரி கண்ணாடி முன்னாடி நின்று பாப்போமா வா அப்படின்னு குழந்தையை தூக்கிக்கிட்டு கண்ணாடி கிட்ட போறாங்க மதி. கண்ணாடியில காட்டி எல்லாம் ஓகேவான்னு பாருங்கன்னு சொல்ல ராகவியும் சிரிப்போட அவங்கள பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சித்தின்றாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லி மதியோட கன்னத்துல குழந்தை முத்தம் கொடுக்க என்னோட தங்கம்னு இவங்களும் குழந்தையோட கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அது இந்த பக்கம் திரும்ப சித்தப்பாவை பார்த்து எப்படி அப்படின்னு குழந்தை கேட்க டேய் சூப்பர்டா, எனக்கே அந்த மொக்க வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல, வேற வழி இல்லாம தான் போறேன், நானே நல்ல ட்ரெஸ் பண்ண வேண்டான்னு தான் பார்த்தேன், ஆனா என்கிட்ட இருக்கிறதுலயே சுமாரான ட்ரெஸ்ஸை போட்டா கூட அந்த வீட்டுக்கு ஓவரா தான் தெரியும், நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பாப்பா
அப்படின்னு தேவையில்லாம ஓவர் பில்டப் கொடுத்து வம்பிழுத்துட்டு இருக்காரு சுரேஷ். நாம போற வீடு மொக்க வீடா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிடும். ஆனா என்னமோ இந்த ரூம்ல தெரியல, கொஞ்ச நேரமா நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாம வெளியில போலாமா? இங்க வைபே சரியில்லை, நல்ல ஆறாவே இல்லை, வா போலாம் அப்படின்னு குழந்தைய தூக்கிக்கிட்டு மதி வெளியே போக கையை மடக்கிக்கிட்டு, திமிரு கொஞ்சமாவது குறையுதா பாரு, ஓவர் திமிரடி உனக்குன்னு முனகிட்டு இருக்காரு சுரேஷ். மதி வீட்டில் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் ஆர்வமா ரோட்லயே காத்துக்கிட்டு இருக்க கார் வருது. சுரேஷ் இறங்குறாரு. இந்த பக்கமா மதி இறங்கி வர, அக்கா அப்படின்னு ஓடி வந்து அவங்க தங்கச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க அப்படின்னு இறங்கி வந்து மதியோட அப்பா இவங்களெல்லாம் ரிசீவ் பண்றாங்க. எப்படி இருக்க அப்படின்னு மதி கேட்க, நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்கன்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாய் சொல்லிக்கிறாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளார கூட்டிட்டு போறாங்க. மதியோட அப்பா முன்னாடி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வர, கூடவே அவங்க அம்மாவும் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளார வர்றாங்க. வாங்க உட்காருங்க, வாங்க மாப்பிள்ள உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்க. மதியோட தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம், வாங்க வாங்கன்றாங்க. ஒரு வழியா சொன்ன மாதிரி சுரேஷ், மதி, பாக்யராஜ், மலர், ராகவி, ஸ்ருதின்னு 6 பேர் மட்டும் வந்திருக்காங்க. எல்லாரும் உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சுரேஷை உட்கார வைக்கிறாரு. உட்கார்ந்ததும் அவரும் உட்கார, சைட் சோஃபாவில் பாக்யராஜ், மலர் உட்காடுறாங்க. கொஞ்சம் தள்ளி ஸ்ருதி உட்கார மதி நின்றுட்டு இருக்காங்க. மதியோட தங்கச்சி எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ளைக்கு கொடுமான்றாரு அவங்க அப்பா. எடுத்துக்கங்கன்னு சொல்ல சுரேஷ் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாரு. அடுத்த ஆளுக்கு ஒரு கிளாஸா எடுத்துக்கிட்டு தேங்க்ஸ்ன்றாங்க. அடுத்ததான் மதியோட அம்மா அங்க இருக்க ஒரு சேர்ல உட்காந்துட, அம்மாவும் அப்பாவும் வரலைங்களா மாப்பிள்ள அப்படின்னு மதியோட அப்பா கேட்க, இல்லை வரலங்கிறாரு சுரேஷ். அது அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை, அவங்களும் வருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு மதியோட அப்பா சொல்ல, ஊஃப் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு பார்க்குறாரு சுரேஷ். பாக்யராஜ் சமாளிக்கிறதுக்காக கிளம்புறப்ப அம்மாவுக்கு கை வலி, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு துணையா அப்பாவும் வீட்லேயே இருந்துட்டாரு அப்படின்னு பாக்யராஜ் சமாளிக்க, அப்படின்னு சிரிக்கிறாரு மதியோட அப்பா. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல போல இருக்கு. எல்லாரும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்க மலர் ராகவியை பார்க்க, ராகவி லைட்டாக தலை குனிஞ்சு சிரிக்கிறாங்க. என்னடி வெக்கம்லாம் படுற, அவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, ஆஹா தெரியலன்றாங்க குழந்தை. அவங்க தான் உன்னோட 3வது சித்தி அப்படின்னு மலர் சொல்ல, அறிவு மதி சித்தின்றாங்க மதி. சித்திக்கு ஹாய் சொல்லுங்க, இந்த குழந்தை ஹாய் சொல்றாங்க. அவங்களும் ஹாய் சொல்றாங்க. பாப்பா இதுதான் சித்தியோட வீடு, நான் உனக்கு அப்புறமா வீட்டை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு மதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க ராகவி. நான் உங்ககிட்ட ஒரு ஜாலியான பாட்டி தாத்தா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான் அப்படின்னு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க அப்பா ஒரு அழகான சிரிப்போட ஹாய்ங்கிறாரு. குழந்தைய ஹாய் சொல்றாங்க. பாப்பா படிக்கிறாளான்னு மதியோட அம்மா கேட்க, ஸ்கூலுக்கு போறேன்றாங்க மலர். அறிவு இவங்க தான் ஸ்ருதின்னு மதி சொல்ல, தெரியும்க்கா, கல்யாணத்துல கூட பார்த்தேனேன்றாங்க அவங்க தங்கச்சி. பார்த்துருப்பீங்க, ஆனா பெருசா பேசியிருக்க மாட்டீங்க அப்படின்னு மதி சொல்ல, அப்படிங்கிறாங்க அவங்க தங்கச்சி. உனக்கும் ஸ்ருதிக்கும் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன், 2 பேருக்கும் ஒரே ஏஜ்ன்றாங்க மதி. அப்படின்ற அவங்களோட தங்கச்சி ஸ்ருதியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸ்ருதியும் அவங்கள பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிக்கிறாங்க. அப்ப வீட்டு முன்னாடி ஒரு ஒயிட் கார் வந்து நிக்குது. எல்லாரும் அப்படியே சத்தம் கேட்டு திரும்பி பார்க்க, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டுன்னு ட்ரேட்மார்க்கோட இறங்கி வர்றாரு தங்கராஜ். பின்னாடி இருந்து ரேவதி வர, வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க, அவங்க நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்க ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாங்க. உடனே எல்லாரும் வேகமா எழுந்து நிற்க, வாங்க வாங்க சார் அப்படின்னு மதியோட அப்பா போய் ரிசீவ் பண்ணுறாரு. வாங்க வாங்க அப்படின்னு மதியோட அம்மாவும் போய் ரிசீவ் பண்ண, வரோம் அப்படின்னு கொஞ்சம் இறுக்கமாக உள்ளேற வர்ற தங்கராஜ் சுரேஷை பார்த்தோன்னே மாப்பிள்ள அப்படின்னு ஹக் பண்ணிக்க, அவரு மச்சான்னு ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்து ரேவதி எல்லாம் ரிசீவ் பண்ண, எப்படி இருக்கீங்கன்னு அவங்களும் விசாரிச்சுக்கிறாங்க. அவங்க மதியோட அம்மா கிட்ட பேக்கை கொடுக்க, அதை வாங்கி அவங்க 2வது பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க. இந்தான்னு, எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு மதியோட அப்பாவை பார்த்து கேட்குறாங்க ரேவதி. பரவாயில்லைங்கம்மா, நல்லா இருக்கேன்றாரு அவரு. தங்கராஜ் அப்படியே புன்னகை மன்னனா பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. சார் நீங்க விருந்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மதியோட அப்பா கூப்பிட, உடனே அவர் முகத்துல இருந்த சிரிப்பு மறைஞ்சு போய், அப்ப சும்மா பேச்சுக்கு தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்குறாரு. ஐயோ அது அப்படின்னு மதியோட அப்பா சொல்ல, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, பிஸியா இருப்பீங்க, நேரம் கிடைக்குமான்னு தெரியாதுல்ல, அதனால அப்படி சொல்றாரு, உட்காருங்க அப்படின்னு அவங்க அம்மா நிலைமையை சமாளிச்சிடுறாங்க. உட்காருங்க மாமா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, உட்காருடா அப்படின்னு 2 பேரும் உட்காடுறாங்க. தங்கராஜ் பக்கத்துல ரேவதியும் உட்காடுறாங்க. ரேவதி ஒரு தடவை சொன்ன மாதிரி இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலாக சுரேஷ் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. உட்காருங்க எல்லாரும் உட்காருங்கன்னு தங்கராஜ் சொல்ல, உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் மதியோட அப்பாவுக்கு ப்ரெஷர் எகிரிட்டு இருக்கு. ஐயோ, இந்த ஆள் என்னென்ன கூத்து பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு பயத்தோட பாக்குறாரு. மதியோட அப்பா நின்றுகிட்டே இருக்கத பாக்குற மதி, அப்பா உட்காருங்கன்றாங்க. அவரு சங்கடத்தோட தங்கராஜ பார்க்க தங்கராஜ் முறைப்பா பாக்குறாரு. அப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு மதி மறுபடியும் சொல்ல, உட்காருங்க ராமமூர்த்தி அப்படின்னு தங்கராஜ் சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்கார்றாரு. அவரு உட்கார்ந்தவரு, சார் நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன ராமமூர்த்தி இன்னுமே என்ன சாரு மோருன்னு சொல்லிக்கிட்டு, இப்பதான் நாம சொந்தக்காரங்கள ஆயிட்டோம்ல. உங்க பொண்ணுக்கு நான் அன்னை முறைன்னா உங்களுக்கு பையன் மாதிரி தானே, அதனால நீங்க தங்கராஜ் வா தங்கராஜ் போன்னு அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, இவருக்கு நாக்கெல்லாம் குளற ஆரம்பிச்சது. அது எப்படி கூப்பிட முடியுன்றாரு அவரு. ஏன் அதெல்லாம் கூப்பிடலாங்க, சொந்தக்காரங்களுக்குள்ள நான் ஈகோ பார்க்கறதே கிடையாது அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி. பாக்யராஜும் முகத்துல இருந்த எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்றாங்க மதி அம்மா. அப்படின்னு தலைவர் பர்மிஷன் கொடுக்க அவங்க போறாங்க. அந்த இடமே பயங்கர இறுக்கமாயிடுது. போர் அடிச்சு போய் உட்கார்ந்துருந்தேன் மாமா, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்கன்றாரு சுரேஷ். அதனால என்ன மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு சுரேஷோட கையை தட்டி கொடுக்குறாரு அவரு. ஐயோ, இங்க நிக்கிறது நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு, எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு மலரும் இங்கே வந்துடுறாங்க. கூடவே ரேவதியும் வந்துடுறாங்க. கிச்சனை நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு மதியோட அம்மாவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க மலர். நிஜமாவே கைவலின்னு தான் உன் மாமியாரும் மாமனாரும் வரலையான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லை இன்னைக்குன்னு ஏதாவது கோவிச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு மதியோட அம்மா கேட்க, மதி சங்கடமா மலரையும் ரேவதியும் பார்க்குறாங்க. இல்லைம்மா எதுக்கு கோவிச்சுக்க போகிறாங்க, நிஜமாவே அவங்களுக்கு கை வலி தான் அப்படின்னு மதி சொல்ல, மாத்திரை எதுவும் சாப்பிட்டாங்களான்னு அவங்க அம்மா அக்கறையா கேக்குறாங்க. அது அம்மாவுக்கு அடிக்கடி வர்ற கை வலி தான், எங்கேயாவது வெளியில கிளம்புறப்பதான் வரும், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ரேவதி இன்டைரக்டா அவங்க அம்மா லட்சணத்தை சொல்லி ஊத்தி மூடிடுறாங்க. மதியம் மலரும் ரகசியமா ஒரு பார்வையை பரிமாறிக்கிறாங்க. எல்லாரும் அங்கங்க மௌன விரதம் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்க. ஏய், இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குடி, இந்த கலர் உனக்கு பொருத்தமா இருக்குன்னு அவங்க அம்மா சொல்ல, நீ வாங்கி கொடுத்த புடவையை நீயே பாராட்டிக்கிறியா அப்படின்னு மதி கேட்க, இல்லடி சும்மா சொன்னேங்கிறாங்க அவங்க அம்மா. ஆமா, நாங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையோ அப்படின்னு அவங்க அம்மா திடீர்னு கேட்க, ஏன் கேட்குறேன்றாங்க மதி. இல்ல விருந்துக்கு வர்றப்ப அந்த ட்ரெஸ் தானே போட்டுட்டு வந்திருக்கணும், வேற ஏதோ ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு மதியோட அம்மா கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்க சுரேஷை பார்க்குறாங்க. அவர் அவங்க மாமா கிட்ட சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காரு. உடனே மலர் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. அது நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அவன் போடணும்னு தான் நினச்சான், ஆனால் சட்டை சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சான், அதனால தான் வேறு சட்டை போட்டுட்டு வந்திருக்கான், அதை அவங்க அண்ணங்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சமாளித்து முடிக்கிறாங்க மலர். இவங்க அப்பா தான் சட்டையை செலக்ட் பண்ணாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அது பரவாயில்லம்மா விடுங்கிறாங்க மதி. அப்படின்னு அவங்க திரும்ப மறுபடியும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம், பார்க்கலாமா அப்படின்னு ரேவதியை கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மலர். ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க தங்கராஜுக்கு வேர்னு வேர்த்து வழிய வளைச்சு தொடச்சிட்டு இருக்காரு. இதை பார்க்குற மதியோட அப்பாவும் தங்கச்சியும் பதறாங்க. அவங்க தங்கச்சி என்ன பண்ணலான்னு யோசிக்க, ஏமா அறிவுமதி அந்த ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வைமான்றாரு. அவங்க அப்பா சொன்னது ஃபேனை திரும்பி பார்த்துட்டு, அப்பா ஃபுல் ஸ்பீடில் தான்ப்பா இருக்குன்றாங்க அவங்க, காற்றே இல்லை, ஏதோ பாலைவனத்தில் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, டேபிள் ஃபேனை கொண்டு வருவாங்க சார்னு எழுந்திருக்கிறாரு அவங்க அப்பா. இல்லை வேண்டாங்கிறாரு அவரு. உள்ள ஏசி இருக்கு உட்காடுறீங்களாங்க சார்னு கேட்க, இல்லை பரவாயில்ல ராமமூர்த்திங்கிறாரு தங்கராஜ். அவரால் உட்கார முடியல. ஷபா ஹாஃப் அப்படின்னு கர்ச்சீஃபை வச்சு வளைச்சு விசிறிக்கிறாரு. ஸ்ருதி குழந்தை ராகவிக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க ஸ்ருதின்னு கூப்பிடுறாரு. மாமா அப்படின்னு திரும்பி பார்க்க, என்னம்மா சாப்பாடுன்னு ஒன்று அப்படியே போயிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, பாக்யராஜுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சுரேஷும் சுருக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அம்மா அப்பா போக சொன்னாங்க, அதான் வந்தேன்றாங்க ஸ்ருதி. சாப்பாட்டுக்காக தானே வந்த அப்படின்னு அவரு ரொம்ப கேவலமா கேட்க, பாக்யராஜுக்கு சுரேஷுக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. நம்ம வீடு தானேங்க சார் அப்படிங்கிறாரு மதியோட அப்பா. ஆமா ராமமூர்த்தி, நம்ம வீடு தான், நான் சும்மா விளையாட்டுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நான் இப்படிதான் அடிக்கடி விளையாட்டா பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வேணுங்கிற அளவுக்கு நோகடிச்சுட்டு பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு தங்கராஜ். அடுத்ததா கொஞ்சம் தள்ளி நின்னுகிட்டு இருக்க மதியோட தங்கச்சியை பார்த்துட்டு, உன் பேர் எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுங்கிறாரு அவரு. அறிவுமதின்றாங்க அந்த பொண்ணு. அறிவுமதி, அந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை பாரு, உனக்கு காலேஜுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டினேன், ஏன் ரெக்கமெண்டேஷன் கூட நான் தான் பண்ணினேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்லிட்டு மறுபடி விசிற ஆரம்பிக்க ரொம்ப அன்னீசியா ஃபீல் பண்றாங்க அந்த பொண்ணு. பாக்யராஜுக்கு அதை விட கஷ்டமா இருக்கு.
முகம் அப்படியே வதங்கி போன சுண்டக்காய் மாதிரி ஆயிடுது அவருக்கு. ஆமாம்மா, எல்லாமே சார் தான் பண்ணாருன்னு அவங்க அப்பாவும் சொல்லி வைக்கிறாரு. ராம், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன சார்னு சொல்லாதீங்கன்னு அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, சார் அப்படி கூப்பிட வாய் வரமாட்டேங்குதுங்கிறாரு. சோ அப்படிங்கிறவரு ஏய் மச்சான்னு கூப்பிட, மாமாங்கிறாரு சுரேஷ். இவர் வீடு கட்டுறதுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன். அப்பப்போ சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துருவாரு. எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து நிப்பாரு அப்படின்னு ஓவரா பீத்திக்கிட்டு இருக்க. தெரியும் மாமாங்கிறாரு சுரேஷ். சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ஆமான்னு பெருமையா தலையாட்டிக்கிறாரு தங்கராஜ். வயசானதுனால வேற யாராவதா இருந்தா வீட்லயே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் தான் அவரை வேலைக்கு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் வர வச்சேன் அப்படின்னு ஏதோ கட்டல்ல எழுந்திருக்க முடியாம படுத்திருக்கவருக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தா மாதிரி ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். சுரேஷ் இவரை பார்த்துட்டு இருக்க, அவரும் வேற வழி இல்லாம ஆமாங்க சார், நீங்க செஞ்சது மிகப்பெரிய உதவின்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அப்புறம் ராமமூர்த்தி, வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு தங்கராஜ் கேட்க, நல்லா போகுதுங்க சார் அப்படின்றாரு அவரு. அப்புறம் நேத்து கூட கேஷியர் சொன்னாரு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ஆமாங்க சார், ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது, அதை சார்ட் அவுட் பண்ணிட்டேங்கிறாரு மதியப்பா. சரி, அப்புறம் கேட்கணும்னு இருந்த இந்த குமரேசன் ஒருத்தன் வேலையை விட்டு போனான்ல, அவன் இப்போ என்ன பண்றான்னு கேக்குறாரு தங்கராஜ். பாக்யராஜ் ஒரு வழியா கஷ்டப்பட்டு எதுக்கு வந்த இடத்துலயும் வேலையை பத்தி பேசணுன்றாரு. நான் இருக்கப்ப நீ எல்லாம் வாயே திறக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி வெடுக்குன்னு ஒரு பார்வை பாக்குறாரு தங்கராஜ். பாக்யராஜ் அப்படியே அமைதியா பார்வையை தாழ்த்திக்கிறாரு. வேற எதை பத்தி பேசணும்னு அவர் கேட்க, இல்ல அவருக்கு போர் அடிக்கும்ன்றாரு பாக்யராஜ். உடனே மதியோடப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பேசுங்க சார்ன்றாரு. அதே வேகத்தோட முகத்தை இவர் பக்கம் திருப்பி, அப்புறம் குமரேசன் வேற எங்க வேலை பார்க்கறான்னு கேட்கிறாரு தங்கராஜ். அதுக்கப்புறம் அவரு ஏதோ சொல்ல இவர் ஏதோ கேட்க, ரெண்டு பேரும் மாறி மாறி வேலையை பத்தி பேசிட்டு இருக்க. சுரேஷ் தான் பயங்கர போரா ஃபீல் பண்றாரு. கையில இருக்க ஜூஸை காலையில முடிஞ்ச மத்தியானம் வரவரையிலும் குடிப்பார் போல இருக்கு. பாக்யராஜ் ரொம்ப அன்னீசியா உட்கார்ந்துருக்காரு. புது இடம் வேற, எழுந்து வேற எங்கேயும் போக முடியாது. சுரேஷ் ராகவியோட ரொம்ப சங்கடப்பட்டு உட்கார்ந்துருக்க. அறிவுமதி, ஐயோ இந்த ஆள் நான் வாயை மூடவே மாட்டானான்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. 5 நிமிஷத்துக்கு 500 தடவை கர்ச்சீஃப் வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கிறாரு தங்கராஜ். கிச்சன்ல அவங்க அம்மா ஏதோ செஞ்சு வச்சிருக்க, அதுல இருந்து மதி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. நீ நல்லா இருக்கல்ல மதி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மதி சொல்ல, அங்க பிரச்சனை எதுவும் இல்லைன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மதி சொல்ல, எங்ககிட்ட தான் மாப்பிள்ளை நல்லா பேச மாட்டேங்கிறாரு, இறுக்கமா இருக்காரு, உங்ககிட்டயாவது நல்லா பேசுறாரா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, பேசுறாருமா, அவருமே என்ன கல்யாணம் பண்ணுவோம்னு எதிர்பார்க்கலல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகுறோன்றாங்க மதி. அவரும் சரி, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சரி, அந்த பிள்ளையும் சரி, எல்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்கன்றாங்க அவங்க அம்மா. அவங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறாங்க மதி. போலீஸ்காரங்கன்னாவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளையும் வீட்டில் அப்படிதானான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு மதி சொல்ல, கல்யாணம் ஆன புதுசுல உங்க அப்பாவும் இப்படிதான் இருப்பாரு. எங்க அப்பா அம்மா கிட்ட பேசவே மாட்டாரு, வீட்டுக்கு வந்தாலும் உடனே கிளம்பணும்னு சொல்லுவாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவரே சரியாயிட்டாரு. அதே மாதிரி மாப்பிள்ளையும் மாறுவாருன்னு அவங்க அம்மா ஒரு நம்பிக்கையோட சொல்ல, நீ என்னம்மா, நான் என்னமோ வருத்தப்படுற மாதிரி நீ எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க மதி. என்னை நினைச்சு நீ வருத்தப்படாத சரியான்னு கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க அவங்க அம்மா. அதுக்குள்ள மலர் ரேவதி 2 பேரும் வர, வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சான்னு மதி கேக்குறாங்க. பின்னாடி ஃப்ரண்ட்ல எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், நீங்க நிறைய செடி வச்சிருக்கீங்க போல அப்படின்னு ரேவதி கேட்க, ஆமா கார்டனிங் தான் அம்மாவோட ஹாபியே அப்படின்னு மதி சொல்ல, ஏதாவது செடி வேணா எடுத்துட்டு போமான்னு ஆஃபர் பண்றாங்க மதியோட அம்மா. இல்ல நான் என்ன செடி வச்சாலும் அது 1 வாரத்துக்கு மேல தாங்காதுன்றாங்க ரேவதி. எனக்கும் செடிக்கும் ராசியே இல்லை அப்படின்னு ரேவதி சொல்ல, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சிங்களான்னு மலர் கேட்குறாங்க. இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்க, அங்கேயே ஒரு விருந்து சாப்பாட்டையே சமைச்சு வச்சுட்டு தானே வந்தீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களான்னு மலரை செல்லமா கண்டிக்கிறாங்க மதி. கிச்சனுக்குள்ள வந்ததும் சமைக்கிற ஆசை வந்துருச்சா அப்படின்னு மதி கேட்க, இல்லை பாவம் இல்லை மதி, இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா சும்மாவா அப்படின்னு மலர் சொல்ல, அதெல்லாம் நான் சமைச்சு முடிச்சிட்டேம்மா, நான் தனியாலாம் கஷ்டப்படலை, மதியோட அப்பா அறிவு எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அட அப்படின்னு ஆச்சரியமா ஆனந்தமா மலர் பார்க்க, அப்படின்னு மதியம் பார்க்குறாங்க. எல்லாரும் சமைப்பாங்க, ஆனால் இவ வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கள் யாரையுமே சமைக்க விட்டதில்லை. சூப்பு, சேலடு, அவிச்ச முட்டை, சுண்டல்னு எங்கள் எல்லாரையுமே பத்திய சாப்பாடு தான் சாப்பிட வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, பேசுறதெல்லாம் பார்த்தா
இப்பதான் நீங்க எல்லாருமே நிம்மதியா சாப்பிடுறீங்கன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மதி கேட்க அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. அப்ப அதான் நிஜம் போல. ரேவதியும் மலரும் இதை கேட்டு சிரிச்சிட்டு இருக்க மதி அவங்க அம்மாவை செல்லமா முறைச்சிட்டு இருக்காங்க. உங்க யாருக்குமே கிச்சன் ஒரு ஜெயிலுன்னு புரியல, ஆனா அதையும் நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மதி சொல்ல, உடனே நீ ஆரம்பிக்காத, சரி வாங்க மாம்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பிளேட்ல அரிஞ்சு வச்சிருக்க மாம்பழத்தை எடுத்து நீட்டுறாங்க. அடுத்ததா வீட்டுல எல் ஷேப்ல பாய் விரிச்சிருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மலர், மதி, ரேவதி 3 பேரும் எதுக்குமா நீங்க இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு கேட்க, இதுல என்ன இருக்குன்றாங்க ரேவதி. இதுவும் நம்ம வீடு தானே, வாங்க அப்படின்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்மான்றாங்க மதியோட அம்மா. எல்லாரும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இருக்கட்டும்மா, நான் தண்ணி வைக்க வந்தாங்க மலர். ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானும் அம்மாவுமே பரிமாறிக்கிறோன்றாங்க மதி. வந்து உட்காருங்கன்னு அவங்க ரேவதி கையை பிடிக்க, நீயே விருந்துக்கு வந்தபடி நீயும் மாப்பிள்ளையோட உட்காந்து சாப்பிடணுன்றாங்க அவங்க அம்மா. பரிமாறுறதெல்லாம் ஒரு விஷயமா, நான் பாத்துக்கிறேன், நீ உட்காருன்னு அவங்க அம்மா சொல்ல, இல்லைன்னு மறுக்கிறாங்க மதி. உட்காரு, நீ உட்காருடி அப்படின்னு சுரேஷ் கிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அவங்க அம்மா. நீங்களும் உட்காருங்க நின்னு மதி சொல்ல, ரேவதி உட்காடுறாங்க. நீயும் உட்காருமான்னு சொல்ல, இல்ல நானாச்சும் உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்றாங்க மலர். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருமா அப்படின்னு அவங்க உள்ளர போறாங்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஏங்க ராகவி எங்கன்னு கேக்குறாங்க மலர். ஸ்ருதியோட இருக்கா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஸ்ருதியை காணோமேன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க மலர். ஸ்ருதியும் அறிவுமதியும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, அதுக்குள்ள க்ளோஸ் ஆயிட்டாங்களா 2 பேரும் அப்படின்னு மலர் கேட்க, என்ன நான் தான் பேசணும் எப்பவுமே, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாக்குறாரு தங்கராஜ். உடனே மதியோட அம்மா, அறிவு அறிவு வாமான்னு கூப்பிட, இதோ வரேம்மான்னு சத்தம் கொடுத்துட்டே வர்றாங்க. நீயும் ஸ்ருதியும் பாப்பாவை கூட்டிட்டு சாப்பிட வாங்கன்னு மதியோட அம்மா கூப்பிடுறாங்க. அங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமான்றாங்க இவங்க. அப்புறம்னா என்னம்மா, இப்ப என்ன பண்ண போறீங்கன்றாரு தங்கராஜ். சும்மா பேசிட்டு இருக்கோன்றாங்க அறிவுமதி. மா 2 பேரும் போய் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தானே விருந்துக்கு வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு நேரத்துல ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா சாப்பிட போறோம், போங்க போய் பாப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு அவர் சொல்ல, சரி நான் போய் பாப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்னு ஸ்ருதி போக அறிவுமதி நிற்கிறாங்க. அடுத்து என்ன, பிரியாணி, ஓடுறது, பாடுறது, பறக்கிறதுன்னு அத்தனையும் இலையில இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்லன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க மலர். பாக்யராஜ் அப்படியே ராகவிக்கு ஊட்டி விட்டுட்டே சாப்பிடுறாரு. எல்லாருக்கும் மதியோட அம்மாவே பரிமாறிட்டு இருக்க, அங்க ராகவன் மேல உட்காந்து சாப்பிடுற மாதிரி இங்க மிஸ்டர் ராமமூர்த்தி மேல உட்காந்து சாப்பிடுறாரு. ஸ்ருதியும் அப்பப்ப ராகவிக்கு ஊட்டி விடுறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதியோட அப்பாவுமே ரொம்ப சந்தோஷமா இதை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து விருந்து முடிச்சதும் எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆளாளுக்கு பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, தங்கராஜுக்கு நேர் முன்னாடி அறிவுமதி உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு மாப்பிள்ளன்னு மதியோட அம்மா கேட்குறாங்க. அவரும் நல்லா இருந்துச்சுங்கிறாரு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்லாம் தெரியாது, நாங்களே ஏதோ சமைச்சிட்டோன்றாங்க அவங்க. ஐயோ, சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது, பிரமாதமாக சமைச்சிருந்தீங்க, திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற தங்கராஜ் ஐஸ்கிரீமை சாப்பிட்றாரு. அவர் ஐஸ்கிரீமில் வாயில வச்சுட்டு திரும்ப அங்க அறிவுமதி மொபைலை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை 2-3 தடவை நோட் பண்ணி ஓர பார்வை பார்க்குறாரு தங்கராஜ். அப்புறம் என்ன, இதுவரைக்கும் விருந்து அமைதியா நல்லபடியா முடிஞ்சதே பெரிய விஷயம்தான். இனி 7:30 8:30 எல்லாத்தையும் கூட்ட போறாரு தங்கராஜ். அடுத்து